ஸோ டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் இதை பற்றி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா G1200. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். இதுலேயே வந்து எல்சிடி ஸ்க்ரீன் வந்து தந்துருவாங்க. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து ஜூம் அவுட் ஜூம் இன் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு எல்சிடி வாங்கணும், மைக்ரோஸ்கோப் வாங்கணும், தட்ஸ் மீன்ஸ் அந்த கேமரா வாங்கணும், 4K கேமரா 2K கேமராலாம் வாங்கணும் அவசியம் இல்லை. இதுலேயே நீங்கள் வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வரைக்குமே இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து கண்ட்ரோல் தந்துருவாங்க, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன், மேனுவல் பட்டன், டிஸ்பிளே பட்டன், நெக்ஸ்ட் ஜூம் பண்றது, ஜூம் அவுட் பண்றது, ஓகே பட்டன். நெக்ஸ்ட் இதை ஸ்லாட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த லைட்டோட பிரைட்னஸ் வந்து இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு மெமரி கார்டு போகிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தால் அதில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரீசெட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன செட்டிங் பண்ணி அது வந்து இதுவாகிடுச்சு செட் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட் செட்டிங் வந்து ஆயிடும் இந்த ரீசெட் கொடுத்தா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி அதாவது பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கலாம். சரி, இது எப்படி செட்டப் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ரோல் மாதிரி இருக்குல்ல, இது இந்த ரோல்குள்ள அப்படியே வச்சு ரோல் பண்ண வேண்டியதுதான். ஜஸ்ட் ஒரு டைட் மட்டும் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டு இங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது அமுத்தினா உங்களுக்கு மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகும். இது எதுக்கு அப்படின்னா ஜூம் அவுட் பண்றதுக்கு அந்த மாதிரி டைம்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஒரு டைட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் மைக்ரோ யூஎஸ்பி தான் யூஸ் பண்றேன். ஸோ இதுவே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போதுமானது. நம்ம விஐ சார்ஜர் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சார்ஜர் தான். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் அப்படின்னு வந்துருச்சு. இதில் வந்து நான் ஒரு போர்டு வைக்கிறேன். எனக்கு போர்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளர்ராக தெரியுது, கிளாரிட்டியாகவே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிளாரிட்டி தெரியுது பாருங்க. இங்கே இருக்க ட்ராக் வரைக்கும் எனக்கு தெரியுது. ஸோ இதில் ஏன்னா ஃபால்ட் அப்படின்னா ஈஸியாக அந்த இடத்த மட்டும் நான் ட்ராக் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மீன்ஸ் அந்த ட்ராக் அடிச்சுக்கலாம். இதை வந்து ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த டவுன் பட்டன் அமுத்திங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். உங்களுக்கு ஜூம் பண்ணணும் அப்படின்னா மேல் பட்டன் பார்த்தீங்கன்னா அது அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். இப்போ வந்து இதோட ஃபுல் ஜூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கேன். பாத்தீங்கன்னா 4x வரைக்கும் ஜூமிங் இருக்கு. அதிகபட்ச ஜூமிங் வந்து பாத்தீங்கன்னா 4x வரைக்கும் இருக்கு. இப்ப இருக்கிற மைக்ரோஸ்கோப்ல வந்து பாத்தீங்கன்னா 5 இருக்கு, 7 இருக்கு ஜூமிங். இதுல வந்து 4 தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுவே நம்மளுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்கோட வே தெரியுதா. ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே தான். இந்த பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 58,265 சம்திங் இருக்கும். ஓகேங்களா, நான் வாங்கும் போது இது வந்து 58 சம்திங் கொடுத்து வாங்கினேன். பட் இப்போ மார்க்கெட் பிரைஸ் என்ன மூவிங்ல இருக்கு அப்படின்னு கரெக்டா தெரியல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து நல்லாவே இருக்கு, ஜூமிங்கும் நல்லா இருக்கு, அண்டு எல்லாமே ஓவரால் சொல்லணும் அப்படின்னா உண்மையிலேயே நல்லாவே இருக்குது. இதுல இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். தெரியுதா இதுல ட்ராக் போற வேலாம் எவ்வளவு கிளியரா தெரியுது அப்படின்னு. இது இருந்தாலே நம்ம ஈஸியா வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம கண்ணில் பார்த்துட்டு குனிஞ்சிட்டு கழுத்து வலி, நெக் பெயின் அதெல்லாம் வரும். இதுல அப்படிலாம் கிடையாது. டேரக்டா நீங்க வந்து வியூ பண்ணி டேரக்டாவே வந்து பாத்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கும். எனக்கு கேட்டா பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். பட் ஆனா நீங்க ப்ரோ லெவல்ல பாக்கணும் அப்படின்னா மைக்ரோஸ்கோப் தான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா அது இன்னும் அல்ட்ரா ஜூமிங்லாம் உங்களுக்கு வரும். இதுல அந்த அளவுக்கு இல்ல, 4x தான் கொடுத்துருக்காங்க. மேபி அப்கிரேட் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொரு மைக்ரோஸ்கோப்ல வந்து அது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா. அண்ட் எப்பவுமே சொல்றதுதான், இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற என்ன வீடியோ வேணா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து போடுறேன்.